வணக்கம் நண்பர்களே! அச்சச்சோ! மரத்தில இவ்வளோ நெல்லிக்காயா? மரத்துக்கு கண்ணு பட்டுரும். ஒரு ஆணி எடுத்து மரத்தில அடிச்சு விடுங்கன்னு ஒருத்தர் சொல்ல, அதெல்லாம் பத்தாதப்பா, மரத்திலேருந்து ஒரு கிளைய ஒடிச்சு விடுங்க. அப்பதான் டிஸ்டி கழியும். அப்படின்னு இன்னொருத்தர் சொல்ல, எதுக்கு இவ்வளோ விமர்சனங்கள்? நான் காய்கள அறுவடை பண்ணிறேன்ட்டு நம்ம மரத்தில இருக்க நெல்லிக்காய இன்னைக்கு அறுவடை பண்ண ஆரம்பிச்சுட்டோம். சரியா 1 மாதத்துக்கு முன்னாடி பிஞ்சுகளா இருந்த காய்கறிலாம் இப்ப பறிக்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இந்த காய்கறி எல்லாமே இன்னும் கொஞ்சம் பெருசாகும். ஆனா, மொத்தமா நம்ம பறிக்கும்போது காய்கள் வீணா போயிரும் அப்படிங்கிறதுக்காக இப்ப கொஞ்சம் பறிச்சோம். இன்னைக்கு மொத்தமா 2 கிலோ அளவுள்ள காய்கள் கிடைச்சது. மரத்துலேருந்து காய்கள பறிச்சுட்டு கீழ இறங்கும்போது தான், ஆணி அடிக்க சொன்னவரும், கிளைய ஒடிக்க சொன்னவரும் வந்தாங்க. அப்ப அவங்க கேட்டாங்க, "இவ்வளோ காய்கள் இருந்ததா?" அப்படின்னு. "இந்த நெல்லிக்காயில ஊறுகாய் போட்டா சூப்பரா இருக்குமே! எங்களுக்கு கொஞ்சம் குடுங்க" அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் அவங்க எதுக்கு ஆணி அடிக்க சொன்னாங்க, கிளைய ஒடிக்க சொன்னாங்கன்னு எனக்கு தெரிஞ்சது. அவங்க கேட்கலனாலும் நம்ம குடுத்துருக்க தான் போறோம். பக்கத்து நண்பர்கள் குடுத்தது போக ஒரு 1/2 கிலோ அளவுள்ள நெல்லிக்காயில ஊறுகாய் போட போறோம். இந்த பதிவு உங்களுக்கு புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க. இந்த மாரி பதிவு தொடர்ந்து பார்க்கறக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.